ஹிந்தியில் ஹார்மோனி என்றால் ஹார்னா ஒரு மாலை, மணி என்றால் அது ரத்தினம். ஹார்மணி என்றால் ஹார் என்றால் மாலை, ஒரு அழகான மாலை, ஒரு அழகான நம்ம அந்த மாலை, அது மாலை நம்ம இதயத்தில் தொடும் இல்லையா, இதயத்தில் தொட்டுவிடும். அப்புறம் எல்லா ரத்தினமும் அதில் இருக்கும். அது ஒரு மணி இன்னொரு மணி கூட தொடர்பில் தான் இருப்போம், தனியாகத்தான் இருக்கும். இருந்த போதிலும் அது எல்லாத்துக்கூடையும் ஒற்றியமையாக ஒன்றாக இருப்போம். ஒரே ஒரு நூலில் அது கட்டப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ரத்தினம், ஒரு மாலை, ஒரு ரத்தினம், ஒரு கூடை நிறையாக மலர் இருக்கிறது. எல்லா மலருக்கும் ஒவ்வொருக்கு விசேஷத்தன்மை இருக்கும். ஒவ்வொரு மாலைக்கும் வர்ணம் நிறைந்ததாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். ஆனால் அந்த கூடை நிறைந்த அந்த மாலையை உங்களுக்கு 10 கைகள் தேவை இல்லையா, 10 விரல்கள் தேவை. அந்த கூடையை தூக்கிறதுக்கு உங்கள் 10 விரல் தேவைப்படுது. நீங்கள் அந்த தோட்டக்காரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதே மலர்களை நீங்கள் கூடையாக வந்தால் 2 கைகள் 10 விரல்கள். ஆனால் மாலையாக வந்தால் உங்களுக்கு எத்தனை விரல் தேவைப்படுகிறது? அது எடுப்பதுக்கு ஒரே ஒரு விரல் மட்டும்தான் வேணும். அது மாலையாக ஆகணும். அந்த நூல் நம்ம கைகள் விரலில் இருக்கும், மற்றதெல்லாம் மாலையாக கட்டிப்பட்டிருக்கும், ஒன்றாக கட்டப்பட்டிருக்கும். நீங்கள்லாம் இப்போது தனித்தனியாக மலர் வாங்கினீங்கன்னா, தனித்தனியாக மாலைகள் ரத்தினங்கள் வாங்கினீங்கன்னா பணம் குறைவாக இருக்கும். அது ஒரு அலங்கார பொருட்கள், அது ஒரு சங்கிலியாக மாறிட்டு அதோட விலை கூடையாகிரும் இல்லையா? ஏன்னா ஒற்றுமையின் விலை அப்படிப்பட்டது. ஒருத்தர் ஒருத்தருக்கு ஆதாரமாக இருந்து அது நம்மளுக்கு முழு பயனுள்ளதாக மாறிவிடுகிறது. அதோட அழகை கூட்டிக் கொள்ளுது. ஒரு சுலபமாக அது கையாளலாம். அதனால தான் பாபா இந்த யக்யாவை புதிய உலகத்தை ஸ்தாபிப்பதற்காக பாபா இந்த யக்யத்தை உருவாக்கியிருக்காரு. அதை தான் சொர்க்கம் என்று அழைப்போம், வைகுண்டம் என்று அழைப்போம், சந்தோஷம் நிறைந்த ஒரு உலகம் என்று கூட அழைக்கலாம், தெய்வீக தன்மை நிறைந்த உலகம் கூட சொல்லலாம், தூய்மையின் உலகம் என்று கூறலாம், அழகு நிறைந்த ஒரு உலகம், சம்பூர்ண நிறைந்த ஒரு உலகம் என்று சொர்க்கத்தை அழைக்கலாம். அதனால ஒருத்தர் ஒற்றுமையாக வாருங்கள். நீங்கள் இந்த மாலையில் கட்டப்படணும். என்ன தேவைப்படுகிறது என்றால், உங்களுக்கு ரத்தினம் இருந்தால், அதாவது ரத்தின கற்களிஞ்சா அதில் சிறிய ஏதாவது ஒரு தூசியோ ஏதாவது ஒன்றோ அந்த அந்த ஓட்டையில் இருந்துச்சுன்னா அந்த அப்புறம் அந்த ரத்தின கற்களை சுத்தம் பண்ணணும். அப்போ தான் அந்த ஊசியும் நூலும் பூரும் அந்த ஓட்டைக்குள்ள. அப்போ தான் மாலையில் ஒரு மணியாக அதை கோக்கப்பட முடியும். என்ன மிக முக்கியம் என்றால், பாபா இன்னைக்கு என்ன சொல்றது, என்ன முக்கியம்? தூய்மையான இதயம் நம்மளுக்கு தேவை, சுத்தமான இதயம் தேவை, அன்பு நிறைந்த இதயம் தேவை நம்மளுக்கு. அன்பு தான் அதோட முக்கிய சோசே. இந்த அன்புக்குரிய இதயம் உணர்வு அது ஒரு பாத்திரம் சுத்தமாக இருந்தால் நீங்கள் அதில் என்ன வேணாலும் போட்டோம், அது சுத்தமாகவே இருக்கும். ஒரு பாத்திரம் தூய்மை சுத்தமாக இருந்தால் அதில் என்ன போட்டாலும் சுத்தமாகத்தான் இருக்கும். அதனால மிக முக்கியமான பலம் என்ன என்றால், பாபா எல்லாம் பிராமண குடும்பத்தையும் குழந்தைகளை ஏன் உருவாக்குனாங்கன்னா, எதன் அடிப்படையில்? அன்பின் அடிப்படையில். தூய்மையான அன்பு, சுயநிலமற்ற அன்பின் அடிப்படையில் உருவாக்கியிருக்காரு. நன்மை அளிக்கிற, அதாவது ஒருத்தரோனோருக்கு நன்மை கொடுக்கின்ற உணர்வு நம்ம எங்கெல்லாம் இருக்குமோ அங்கே நன்மை அங்கே சம்பூர்ணமாக இருக்கும், தூய்மையாக சுத்தமாக இருக்கும். அதை நம்ம ஒருத்தர் கூட யாரு கூட தொடர்பில் வந்தாலும் சரி, முக்கியமாக நாமெல்லாம் ஒன்றாக வாழும் போது, ஒன்றாக சேவையோ வேலையோ செய்து கொண்டு இருக்கும் பொழுது, அப்போ ஒற்றுமை மிகவும் அங்கே தேவைப்படுகிறது. நம்ம தாரணையை ஒற்றுமை மிகவும் தேவைப்படுகிறது.
நம்மளோட ஆளுமை, நம்மளோட பழக்க வழக்கத்தில் நம்ம வந்து ஒருத்தர் இன்னொருத்தரை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களை நம்ம ஒருத்தர் இன்னொருத்தரை மதிப்பளிக்க வேண்டும். ஒருத்தருக்கு இதே நூலை தான், இதே நூல்ல அதோட நோக்கம் குறிக்கோள் என்னவாக இருக்கணும்னா, நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும், மதிப்பளிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு நபரும் வந்து ஒரு விசேஷமான நபர்கள். ஏன்னா இந்த மலர்கள் கொத்தை உருவாக்க வேண்டும் என்றால் நான் மட்டும் இலையை மட்டும் நான் கோத்தனா அது அழகாக இருக்காது இல்லையே. இலையை மட்டும் கோத்தனா அதுக்கு சிறிய ஒரு இலை இருக்கிறது, 2 மலர்கள் இருக்கிறது, பல வர்ணங்கள் உள்ளது இருக்கு, பல சைஸில் இருக்கு. மலர்கள் கூட ஒருத்தர் ஒன்னொருத்தரை ஏற்றுக்கொண்டது, அதனால அது அழகான ஒரு மலர் கொத்தாக ஆகிவிடுகிறது. இதெல்லாம் வந்து ரொம்ப ராஃபாக இருக்கு, தேவையில்லாததோ. யாரெல்லாம் வந்து அதை பழிக்க தெரியுதோ, அதை தேவையில்லாத பயன்படுத்த முடியாது, நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது கிரியேட்டிவ் சொல்கிறாங்க, புதுமை கொண்டு வருவது. அதனால் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த ஆர்டிஸ்ட்லாம் இந்த கலையெல்லாம் அவங்க பல இடத்துலேருந்து பல பொருட்களை வாங்குவார்கள். அவங்க தோட்டத்துக்கு போய் சில விதைகளை கொண்டு வருவாங்க, சில இலைகளை எடுத்துக்குவாங்க. விதை, இலை, ஏதாச்சும் அந்த மரத்தில் உள்ள ஏதாச்சும் ஒரு பிச்சுட்டு வருவாங்க. அப்புறம் அழகாக கொண்டு வந்து அதை அலங்கார பொருட்களாக மாற்றி போடுவாங்க. காலு கீழே வந்து அது ரொம்ப வந்து சொரசொரப்பாக இருக்கும். அதில் மேலே நடக்கிறீங்க, அதுக்கு மதிப்பே இல்லை. அது காட்டில் நடந்து போகிறீங்க. ஆனால் காட்டிலேருந்து கூட நீங்கள் காட்டிலேருந்து கொண்டு வந்து அதை வந்து அழகான ஒரு தேவையான ஒரு அலங்கார பொருளாக ஆகும். மதிப்பு இல்லாததை ஒன்று மதிப்புள்ளதாக ஆக்குகிறீர்கள். கடவுளோட வேலை எப்படின்னா, நமக்குள்ள ஒற்றுமையான ஒரு உலகத்தை உருவாக்குவதே. எல்லாரும் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சமஸ்காரம் இருக்காது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சமஸ்காரம் இருந்தால் எல்லாரும் வந்து குழப்பம் அடைஞ்சுவாங்க. அதனால் வந்து அழகை உருவாக்குவதுக்கு தான். எல்லாரோட இயற்கையும் வந்து அழகா இருக்கு. எல்லாரோட முக வட்டம் வேற மாதிரி இருக்கு, சத்தம் கூட வெவ்வேறு மாதிரி இருக்கு. ஒரே மாதிரி தொண்டை தானே, எல்லாருக்கும் ஒரே மாதிரி புல்லன் தான். ஆனால் அதோட பலம், சக்தி ஒவ்வொருத்தரோட வெவ்வேறு மாதிரி இருக்குது. வயசு வித்தியாசத்தில் கூட நீங்கள் சிறிய மாணவராக இருக்கும் போது, யூத்தாக இருக்கும் போது உங்களுக்கு பலம் இருக்கும். உங்கள் தலை பாலமாக இருக்கணும், உங்கள் உடல் வந்து பலமற்று குறைஞ்சிரும் இருந்தாலும். ஆனால் அதோட மதிப்பு எங்கே இருக்குது? தலையில் என்ன இருக்கோ நீங்கள் உங்கள் அனுபவத்தின் மேலே தான் உங்களோட மதிப்பு. எல்லாத்துக்கும் மதிப்பளிக்க வேண்டும், ஒவ்வொரு பொருளுக்கும். அந்த மதிப்பை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். சிலது வந்து மதிப்பே இல்லாமல் கூட இருக்கலாம். எனக்கு வந்து உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கின்றேன். பள்ளிக்கூடத்தில் இதை ஒர்க் ஷாப் என்று அழைப்போம். இப்பெல்லாம் வந்து நான் 7 வயசு இருக்கும் போது எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு டீச்சர் வந்தாங்க. கோகோ கோலா டின்னோட ஒரு காலியான மேட்ச் பாக்ஸ், காலியான இன்ஜெக்ஷன் பாட்டிலு, தேவையில்லாத பொருளெல்லாம் ஒரு பெட்டியில் கொண்டு வந்தாங்க. அது வந்து ஒரு குப்பை தொட்டி மாதிரி இருந்துச்சு. அது அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் முள்ளம் எடுத்துகிட்டு வந்தாங்க. நாங்கள் நினைச்சோம், நாங்கள்லாம் அந்த குப்பையை உருவாக்கலையே, நாங்கள் ஒருத்தரை பார்த்து கொண்டு இருந்தோம். ஆனால் யாரும் கொக்கோ கோலா குடிக்கலையே, யாருக்கிட்டையும் நெருப்பெட்டி இல்லையே, நாங்கள்லாம் அந்த குப்பையை வீசல. ஏன் இந்த குப்பையெல்லாம் அந்த டீச்சர் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம பெண்ணுக்கு வச்சுருக்காங்களேன்னு. அவங்க சரி, நீங்கள்லாம் பயப்படாதீங்க, நீங்களாம் அந்த குப்பையை வீசலை, நான் தான் உங்களுக்கு இந்த குப்பையெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். உங்கள்கிட்ட அந்த ஏன் கூப்பிட பரிசாக கொடுக்க வந்திருக்கேன். உங்களுக்கு பரிசாக கொடுக்க வந்திருக்கேன் இந்த குப்பையை. எங்களுக்கு ஒரு காலியான பாட்டில் எங்களுக்கு வேணாம், காலியான நெருப்பெட்டி வேணாம். இல்லை, இதெல்லாம் வந்து தேவையற்ற பொருட்கள் தான். ஆனால் ஏன் உங்கள்கிட்ட நான் கொடுக்குறேன்னா, ஒரு பேப்பர் கொடுத்தாங்க, அப்புறம் நூலை கொடுத்தாங்க.
சில பொருட்கள் எங்கள்கிட்ட கொடுத்தாங்க, கம்மு கொடுத்தாங்க. அப்புறம் சொன்னாங்க என்கிட்ட, இப்போ வந்து இந்த பொருள்லாம் பாவிச்சு நீங்கள் ஒரு ஒரு அழகான பொருளை உருவாக்குங்க. அதாவது நீங்கள் வந்து கேண்டில் ஸ்டாண்ட்னா மெழுகுவர்த்தி நிப்பாட்டுவோமா அந்த ஸ்டாண்டு, அதுலேருந்து பல விதமான அப்போ ஒருத்தர் ஐடியாவை ஏற்றுக்கொண்டு நம்ம பல பொருட்களை அதில் 5 பேராக ஒரு குரூப்பில் போட்டாங்க. இப்போ நீங்கள் யோசித்து எப்படி நீங்கள் இந்த பொருட்களை பாவித்து அழகான ஒரு அலங்கார பொருட்களை உருவாக்க, இதை நீங்கள் எதை வீசக்கூடாது, அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். நிறைய அழகான பொருட்களை நாங்கள் செய்து முடித்தோம். இப்போது அவங்க கூட பாப்கார்னும் கொண்டு வந்தாங்க. நாங்கள் நினச்சோம் நாங்கள் கடைசியில் பாப்கார்ன் சாப்பிடுவோம்னு நினச்சோம். இதை நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னாங்க. இதை கூட நீங்கள் உங்கள் அலங்கார பொருட்களை நீங்கள் பயன்படுத்தணும். இப்போ என்ன செய்யணும், அதை வச்சுக்கிட்டு என்ன ஐடியா வந்துச்சுன்னா, இந்த முள் இருக்கு இல்லையா, முள்ளில் வந்து பல கிளைகள் இருக்கும் இல்லையா, இது ரொம்ப நல்லா இருக்கு. நாங்கள் வந்து பாப்கார்னை வந்து அந்த முள்ளில் குத்தி வச்சோம். அந்த முள்ளில் பாப்கார்னை குத்தி வச்சோம். இந்த பாப்கார்ன் கீழே வந்து ஒரு ஒரு மலர்களின் மரமாக ஆயிடுச்சு. நாங்கள் வெற்றி அடைஞ்சோம். அந்த பாருங்க, முள் வந்து இப்போ ஒரு மலர் உள்ள ஒரு பாப்கார்ன் மூலியமாக அது ஒரு மலர்கள் நிறைந்ததாக வச்சு பாருங்க. அதில் முள்ளோட மதிப்பு வந்து மாறிடுச்சு பாப்கார்ன் போட்டோன்னே. இங்கே வந்து நம்ம ஏற்றுக்கொண்டு எதையும் போட்டால் அது மாறலாம். ஒரு முள் அது ரொம்ப கூராக இருக்கும். ஆனால் அங்கே கூரான அந்த முள் அந்த ஊசி இல்லைன்னா நீங்கள் மாலையை உருவாக்கணும்னா நீங்கள் அது கூரா இல்லைன்னா ரொம்ப நேரம் பிடிக்கும். அது வந்து அந்த ஒரு அந்த மலரில் போயிட்டு போகிறதுக்கு. ஆனால் அந்த ஊசியின் கண்கள் வந்து கூர்மையாக இருக்கிறதுனால தான் மலரில் விட்டோன்னே அது போயிடுது. அதுதான் வந்து ரொம்ப சுலபமாக நம்மளெல்லாம் ஒற்றுமையாக கொண்டு வருது. சில நேரத்தில் சில பலமான ரொம்ப ஹார்ட்டானது ஒற்றுமையாக வர்றதுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஆனால் ஏதாச்சும் ஒரு கூர்மையானது இது பாய்க்கணும். கூர்மையாக இருக்கும்போது அதான் டிசிப்ளின், ஒழுங்குமுறை, சிறிய மரியாதை, வழிகாட்டல், இதுதான் கூர்மையானது நம்மளை அழகாக ஆக்குது. நம்ம இதை புரிந்து கொள்ளும் போது ஒற்றுமையை கொண்டு வருகின்ற இந்த வழிமுறைகளை தெரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொருத்தரோட சமஸ்காரம் போது அழகான ஒரு மலர் என்று புரிந்து கொள்ளலாம். இயற்கை வந்து அது பல விதமாக இருக்கும். இதம் ஒரு இயற்கை தான் நம்மக்கிட்ட இருக்க சமஸ்காரம். இந்த இயற்கை மூலமாக நீங்கள் இயற்கையை சண்டை போடக்கூடாது, அதை மாற்ற முடியாது. நம்ம தவறுகள் செய்கிறோம், நம்ம இயற்கையை மாற்றணும்னு நினைக்கிறோம், அதை நிறுத்துங்க. இப்போ வந்து மழை பெய்யுது, நீங்கள் மழையை நெல்லு என்று சொன்னால் மழை நிற்காது இல்லையா? மழை நெல்லுன்னு சொன்னால் நின்றுமா? நான் வெளியே போகிறேன், மழை நெல்லு என்று சொன்னால் நான் என்ன செய்யணும்? நான் வந்து ஒரு கொடையை யோகா செஞ்சால் மழை நிற்காது. நான் என்னை பாதுகாத்து கொள்ளணும்னா எனக்கு ஒரு கொடை வேண்டும் அல்லவா? அப்புறம் எனக்கு ஒரு ரெயின் கோட் வேணும், ஒரு கொடை வேணும். உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும்னா மற்றவங்களோட இயற்கையின் பலத்த சமஸ்காரத்தை நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னா அவங்கள நான் மாற்ற முடியாது. நீ மழை பெய்யி, நான் என்னை பாதுகாத்து கொள்கிறேன். இதுதான் வந்து சமஸ்காரத்தின் ஒற்றுமையை இப்படித்தான் கொண்டு வர முடியும். நம்ம ஒவ்வொருத்தவங்களோட இயற்கையும் நம்ம புரிந்து கொண்டு அதன்படி நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும்.